ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம் இல்லை பூஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம ஏதாவது ஒரு வேலையை எடுத்துட்டோம் அப்படிங்கிறதுனா, சப்போஸ் ஏதாவது ஒரு தடங்கலோ இல்லை ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்மளோட கான்ஃபிடென்ஸ் எல்லாமே போயிடும். ஐயோ, இதை நம்மளால் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஒரு டாஸ்க் அப்படிங்கிறத நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஒரு ஈஸி டாஸ்க் இருக்கலாம், இல்லை ஹார்ட் அண்ட் டஃப் டாஸ்க் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். ஈஸி டாஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ணிட முடியும். அப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் ஈஸி டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு முடிக்க நம்ம அதை டிக் போட்டுகிட்டே இருக்கலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஃபீலிங் வரும், ஓ இவ்வளோலாம் நம்ம முடிச்சிட்டோமா அப்படின்னா அந்த கஷ்டமான டாஸ்க்கை நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு மைண்டில் செட் ஆகும். அந்த கஷ்டமான டாஸ்க்கும், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் அப்படிங்கிறது அதுவும் நீங்கள் முடிஞ்சதுன்னா ஒரு சின்ன டாஸ்க்காக நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சின்ன டாஸ்க்காக நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்படி நீங்கள் செஞ்சுட்டே இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் மானிட்டரும் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஓ இவ்வளோ முடிச்சிட்டோம், அப்போ ஒரு எந்தூசியாசம் வரும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நம்மளுக்கும் அதில் மைண்டை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக நம்ம அப்போ இந்த பெரிய டாஸ்க்கை நம்மளால் முடிச்சிட முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்ஹேப் நடக்கிறது, நம்மளால் செய்ய முடியலன்னா நம்ம ரொம்பவே செல்ஃப் கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது. அப்படி ஒரு செல்ஃப் கிரிட்டிக்கலாக நம்ம இருந்தோம் அப்படிங்கிறதுனா நம்மளால் வளர முடியாது. ஸோ எப்போதுமே ஒரு செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக சொல்லிகிட்டே இருக்கும்போது தான் நீங்கள் தப்பாக செஞ்சால் கூட ரைட்டாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களால் டெவலப் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.